எல்லாம் உங்களிடத்திலே சொன்னார். நான் எல்லோரும் அவர் பேசுவதை கேட்கிறீர்களா என்று மேடையில் அப்போது கொண்டு பார்த்து கொண்டே இருந்தேன். உங்கள் கையில் எல்லோரும் கையிலையும் யூசர் கொடுத்ததுனால நீங்கள் யாரும் அவர் பேசுனதை கவனிக்கவே இல்லை. இந்த மாவட்டத்தின் ஆகப்பெரும் பெருமையாக அழகு தமிழில் பேசிய இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உரை இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உரை. அவர் போக 2 விஷயத்தை சொன்னார். இந்த தமிழ் பண்பாட்டு உரையை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது நாங்கள் சொன்னார். என்ன சொன்னார்னா, பள்ளி பாடப்புத்தகங்களுக்கு வெளியே நீங்கள் படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதனால் தமிழக அரசு இந்த அரங்கத்தை, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது என்று அவர் சொன்னார். பள்ளிக்கு வெளியே நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அவன் பேசுவதற்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை திருவாரூர் மாவட்டத்திற்கு உண்டு. காரணம், 70 ஆண்டு கால தமிழக வரலாற்றை எழுதிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த மண் என்பது ரொம்ப முக்கியமானது. அதனால் வேறு எந்த ஊர்லேயும் சாதாரணமாக பேசிடலாம். எழுதியும் பேசியும் இந்த தமிழ்நாட்டை வளர்த்த முத்தமிழ் அறிஞருடைய ஊரில் நீங்கள் எல்லோரும் இந்த பேச்சை கவனமாகவும் உறுதியாகவும் துணிச்சலாகவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் ஒரு சின்ன கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மிக்க தம்பிகளில் உங்களுடைய அப்பா அம்மாவில் 2 பேரில் யாராவது ஒருத்தர் பட்டதாரியா அப்படின்னு கை தூக்குங்க. எத்தனை பேர் பார்ப்போம்? அப்பா அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கூட பட்டதாரியா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த மாபெரும் தமிழ் கனவு என்று இதற்கு தலைப்பு வைத்திருக்கிறார்கள். இந்த மாபெரும் தமிழ் கனவு என்ன என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உங்களை கைகளை உயர்த்தி சொன்னேன். 1000 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் நம்முடைய அப்பா அம்மாவில் பட்டதாரி என்று கை தூக்க சொல்கிற பொழுது 5 பேர் மட்டும் கை தூக்கினீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பட்டதாரிகளாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். இந்த மாற்றம் தான் தமிழ் கனவு. இந்த மாற்றத்தை நோக்கிதான் இந்த தமிழ் கனவு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் என்பது ரொம்ப ஆச்சரியமான. மேடையில் அமர்ந்திருக்கிற போது என் அருகில் இருக்கக்கூடிய தோழர் குலசேகரன் அவரிடத்தில் இப்போ கேட்டேன், இந்த அரங்கத்தில் அதிகமான பெண்கள் அமர்ந்திருக்கிறார்களே என்று நான் கேட்டேன். நான் தமிழகம் முழுக்க நிறைய கூட்டங்களில் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட குறிப்பாக இந்த அரங்கத்தில் திருவாரூர் அரங்கத்தை பார்க்கிற பொழுது ஆண் பையன்களை விட பெண் பிள்ளைகள் அதிகமாக அமர்ந்திருக்கிறீர்களே, அதுவே ஒரு பெரிய தமிழ் கனவு.